வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த நம்ம கீழே சப்போர்ட் வந்து டேவோட லோவாக போட்டு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். செகண்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம செகண்ட் சப்போர்ட் மார்க்கெட் மேல் நோக்கி போணுச்சு. மேலே போனாலும் மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எல்லோ ஜோனில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த புள்ளிஸ் இருக்கும். இந்த எல்லோ ஜோனை தொட்டால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது நிஃப்டி சொல்கிறப்ப. ஆனால் அதே சமயத்தில் நம்ம பேங்க் நிஃப்டி அடுத்த சென்செக்ஸ் சொல்கிறப்ப சென்செக்ஸ் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றம் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சென்செக்ஸ் வீடியோ வரப்போ சொல்லியிருந்தோம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் தான் சொல்லியிருந்தோம், இந்த எல்லோ ஜோனை தொட்டால் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வரும்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 12 கரெக்டாக நம்ம கொடுத்த லெவல்ஸில் கரெக்டாக தொட்டு மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இந்த எல்லோ ஜோன் லேஸாக பிரேக் பண்ணி எல்லோ ஜோனுக்குள்ளேருந்து மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆனதான் நம்ம கொடுத்த அடுத்த கீழே வரைக்கும் மார்க்கெட் இறங்கினுச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் செகண்ட் சப்போர்ட் தான் மார்க்கெட்டை தான் நம்ம கொடுத்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக போனால் அந்த எல்லோ ஜோனுக்குள்ளே போல். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்த லெவல்ஸில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது நிஃப்டி பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே கேண்டில் வந்து நேற்றோட கேண்டில் ஹையை பிரேக் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் மூவ் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது அப்படி நடக்கலை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கீழே உடைச்சிட்டு மேலே உடைக்க முடியல, ஒரு ஸ்பின்னிங் டப்பாக போட்டுருக்காங்க. இந்தமாதிரி செட்டப்பில் இந்த லோ உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். நாளைக்கு வந்து டேயோட லோங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த டேயோட லோ பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்தது பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சப்போர்ட் ஏரியா உடச்சி கீழே க்ளோஸ் வச்சாச்சு. இப்போ மார்க்கெட் மேலே போக முடியாமல் ஸ்பின்னிங் டாப் தான் போட்டிருக்கு. இந்த லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்த ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது டே கேண்டில் படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,525 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் டேவோட ஹை தான் 23,582 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 23,675 அப்படிங்கிற தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,368 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன டேவோட லோ தான் 23,267 அப்படிங்கிற நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 23,153 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கும் எல்லோ ஜோன் போகிறாப்புல தான் இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்த தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த இடம் தொட்டால் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் கீழே லெவல் பார்த்தா இந்த டேயோட லோ தான் கீழே லெவலாக இருக்கும். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் பெரிய இதை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செகண்ட் சப்போர்ட் உடைக்கும் பட்சத்தில் இந்த இடத்தையும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான செட்டப் தான் இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி சொல்லியிருந்தோம், அது நடந்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கையை இந்த எல்லோ ஜோன் தாண்டினா மட்டும் தான் அடுத்த மூவ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு. இந்த எல்லோவில் தொட்டுட்டு மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகமாக செட்டப்பில் இருக்குது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த இடம் சொல்லியிருந்தோம். இதை உடச்சி தான் மார்க்கெட் விழுந்து திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த கேண்ட்லேருந்து ஒரு கண்டினியூ பெரிய ஃபால் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹையை பிரேக் பண்ணியிருந்தால் கூட மார்க்கெட்டில் அடுத்து ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது நடக்கலை. பார்த்தீங்கன்னா அதுபடி பார்த்தோம்னா இந்த லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். நம்ம வந்து இந்த இடம் ஸ்ட்ராங்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த லோ பிரேக் பண்ண பட்சத்தில் இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 53,194 விட்டு பிரேக் பண்ண பட்சத்தில் அந்த 52,778ங்கிறது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, இது 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 53,670 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு 53,888 அப்படிங்கிற நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தவரை இன்றைக்கி போன ஹை தான் 54,097 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 53,385 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 53,194 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு இந்த டே கேண்டில் சொல்லியிருந்தோம் இடையில ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா, அந்த கேப் மட்டும் 52,778. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயுமே பார்த்திங்கன்னா எல்லோ ஜோனாக தான் போகிறோம். கீழே போட முடியல நம்மளால். இந்த எல்லோ ஜோனாக தான் போடலாம் இந்த ரேஞ்ச் வரைக்கும்.
மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபஸ்ட்டும் செகண்ட் வந்து ஸ்ட்ராங் ரெசன்ஸாக இருக்கும். இந்த இடத்த தொட்டால் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வரும். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் தான் அடுத்து நம்ம புல்லிஸை பற்றி யோசனை பண்ணலாம். இந்த இடம் தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்லேருந்து இப்போ நம்ம நேற்று போட்டு எல்லோ ஜோனில் தொட்டுட்டு கீழே விழுந்துட்டு அப்படி நாளைக்கும் இது தொட்டுட்டு கீழே விழுக தான் வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் அதுக்கு அடுத்த நாள் நம்ம வந்து புல்லிஸை பற்றி யோசனை பண்ணலாம். அந்தமாதிரி செட்டப்பில் தான் நிஃப்டியும் இருக்குது, பேங்க் நிஃப்டியுமே இருக்குது. அதே சமயத்தில் இந்த செகண்ட் சப்போர்ட் டேயோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது வந்து தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு கேப் டவுன் வச்சு கீழே போகிறது தான் வாய்ப்பு இருக்க மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. கேப் நேற்று மாதிரி ஒரு ஃப்ளாட்டாவோ இல்லை கேப் அப்போ வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. கேப் டவுன் வரதுக்கு தான் ஒரு செட்டப்பாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துருன்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்ம புல்லிஸ் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதுக்கு கீழே உடச்சிட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் போட்டுருக்காங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபால் இருக்கும். ஹையை பிரேக் பண்ணால் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த ஹை வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்த ஹையை பிரேக் பண்ணிருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம அடுத்த ஒரு மூவ் பெருசாக எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படி நடக்கலை. இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுக்கோங்க. பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம் 74,963 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் இருக்குது. செகண்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி போன ஹை தான் 75,191 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 75,470 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 74,426 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி டேவோட லோ தான் 74,134. தேர்ட் வந்து 73,643. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நேற்று மாதிரி தான் இந்த எல்லோ ஜோனுக்கு தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். இல்லைன்னா இந்த எல்லோ ஜோனை தொட்டால் ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த டேயோட லோக்கு கீழே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேப் டவுனில் இருந்துச்சுன்னா அந்த 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது பார்த்திங்கன்னா 73,643. அதை தாண்டி கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். அப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் அதுக்கு அடுத்த கேண்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் அவுட்டு அடுத்த 5 மினிட்ஸ் இறங்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தது டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மார்க்கெட் வந்து டவுனுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.